ரம்யா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத காதல வாங்கின சரவணனுக்கு இப்பதாங்க எல்லா உண்மையுமே தெரிய வருது. எதுக்காக தன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே சரவணால கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம, இப்படி என்னை ஏமாத்திட்டேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யாவை போட்டு நடு வீட்டிலே வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க. மொத்த பேரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளாண்டியும் சரவணன் போட்டு ரம்யாவை அடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. வாங்க இப்போ பார்க்கலாம். ரம்யா சரவணனா சரியான முட்டா பேசியுவன். அவன் வந்து இவனை வச்சு நம்ம எல்லாமே வந்து சாதிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ வந்து சரவணனை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. ஆனால் சரவணன் எவ்வளோ பெரிய கோவக்காரன், அவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யாவுக்கு தெரில. அப்படி இருக்கும்போது தான் இப்போ அவங்க அம்மா ரம்யா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனதுமே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் யதார்த்தமாக சரவணன் வந்து என்ன அவங்க அம்மா தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்களே, ஏதாவது முதலிரவுக்கு சொல்லி கொடுக்க தான் சொல்லுவாங்க போலன்னு சொல்லிட்டு சரவணன் பின்னாடியே போகிறாரு. பின்னாடியே போய் எட்டி பார்த்தா அவங்க அம்மா கிட்ட பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டு சரவணன் அவ்வளோ அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. ஏன்னா ரம்யா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி சரவணன் மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா இன்னொரு வாட்டி அவனை மாப்பிள்ளைன்னு சொல்லாத. இந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அவனை எனக்கு பிடிக்கவும் இல்லை, பிடிக்க போகிறதும் கிடையாது. அவனை யாருக்காச்சும் பிடிக்குமாமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஒரு புருஷனை பற்றி இப்படி சொல்லி அந்த புருஷன் காதல் வாங்கினா எப்படிங்க இருக்கும்? சரவணுக்கு கிரிகிரின்னு ஆயிடுச்சு. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி உங்கள் மாமியார் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படி அந்த முதலிரவுலேருந்து தப்பிச்சான்னு கேட்க, அது ஏமா கேட்குற, அந்த கிளவி இருக்குல்ல என்னை தங்கம்னு கூட்டு சாவடைக்குது. அந்த கிளவையும் இவனும் சேர்ந்துட்டு படாத பாடு படுத்துகிறாங்க. முதலிரவு ஏற்பாடாக பண்ணி என்னை சாவடிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லவுமே அப்போ தான் சரவணனுக்கு புரியுது, கிளவியா எங்கம்மா கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா சரவணனுக்கு ரம்யாவை விட அவங்க அம்மா மேலே தான் இந்த உலகத்திலே சரவணனுக்கு யாரை பிடிக்குன்னா அவங்க அம்மாவை தான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசினதை கேட்டதுமே தூக்கி வாரி போட்டுறது அவங்களுக்கு. என்னடி சொல்கிற, கிளவின்னு சொல்கிற மாமியார் தானே, ஒழுங்காக வாழு ரம்யா, நீ வாழ்ந்தாதாண்டி நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா இன்னொரு வாட்டி என்ன அங்கே வாழ சொல்லாத, அந்த குடும்பத்தை நான் அழிக்கணும், அது மட்டும்தாம்மா என்னோட நோக்கம். அதுக்கு சரவணனையும் அந்த கிளவியையும் நான் பகடக்காயாக வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. சரவணனுக்கு ஒரு கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுது. இன்னொரு பக்கம் பயங்கரமாக வந்து அழுவ தாங்க முடியல. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தான் சரவணன் வந்து, அடி பாவி இப்படி நாசம் பண்ணிட்டே எங்கள் அம்மா உனக்கு கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அப்படின்ற மாதிரி கத்தவுமே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயையோ இவன் எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டானே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, என்ன ரம்யாவா, என்ன சரவணன் பேர் சொல்லிலாம் கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்னடி மரியாதை, எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணி இதில் ரம்யா என்ன பண்ணிடுறான்னா, எப்படி அவங்க அம்மா தப்பிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க முதலிரவு அன்னைக்கு. அப்போ தான் இவ சொல்கிறான், அந்த 1 ரூபா காயினை பல்பில் 1 ரூபா காயினை வச்சு ப்ளஸ் வந்து எலக்ட்ரிஷியன் ஏன் கூட தானே வேலை பார்த்தா, அவனுக்கு காசை கொடுத்து முடிச்சிட்டோமா, ஒரு வேளை தப்பிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இப்போ தான் சரவணனுக்கு எல்லா உண்மையுமே புரிய வருது. அப்போது இவளே காயினை வச்சுட்டு ஆனால் அன்னத்து மேலேயும் கார்த்திக் மேலே எவ்வளோ பெரிய பழிய சொல்லிட்டாச்சே, நம்மளும் முட்டாள்தனமாக நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனால் ஏற்றுக்கவே முடியல. ஏண்டி உனக்கு என் கூட வாழ பிடிக்காம நீ 1 ரூபா காயினை வச்சு என் குடும்பத்தை பிரிப்ப, கேட்டால் நீ என்னையே வந்து மடக்கி விடுவ அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்கவுமே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அப்போ தான் வந்து சரவணன் வந்து கேட்குறாங்க, இப்படி என்னை ஏமாத்திட்டியே, கொஞ்சமாச்சும் உன்னை நம்பினனே, சரி உனக்கு அவங்க தான் எதிரி, சரி நாங்களாச்சும் ஒன்று சேர்ந்தப்போ சரி கல்யாணம் பிடிக்கலனாலும் கொஞ்சமாச்சும் வந்து எங்கள் மேலே அன்பு இருக்கும், மரியாதை இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்களை உனக்கு எனிமையாக கூட இருந்துட்டு போயிருக்கலாம் போல், ஆனால் எங்களை இப்படி காலில் கிடக்கிற செருப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கதறான் சரவணன். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டின்னு போட்டு அடின்னு அடிக்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக வந்து நான் எப்படியே இருந்தேன், ஆனால் இப்படி வந்து நான் உனக்காக இந்த மாதிரி என்னென்னமோ யோசித்து பண்ணது
ஏன் தப்பு தான், இதுக்கு மேலே வந்து நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்கவே முடியல ரம்யாவால். இவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐயோயோ எல்லாமே போச்சா, அப்போ இதுக்கு மேலே எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இதுக்கு மேலே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இந்த தாலியை மரியாதையாக கையில் கழட்டி கொடுத்துட்டு ஓடிடு, உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி, எவ்வளோ பிரச்சனை நீ பண்ணிகிட்ருக்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னோடய எமோஷ்னல் என்னோடய உணர்ச்சிகளோடு விளாண்டல, எப்போ நீ எங்கள் அப்பாவை கடத்தினியோ அப்போவே உன்னை வந்து தூக்கி போட்டிருந்துருக்கணும், ஆனால் தூக்கி போடாமல் வச்சுருந்தது ஏன் தப்பு தான், என்னோடய தப்பு தான், எல்லா தப்பும் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா நீங்கள் பேசிகிட்டே இருக்க. அப்போ தான் அண்ணமும் கார்த்திக்கும் வர்றாங்க. வந்ததுமே வந்து பார்த்தா இவள் அடி வாங்கிட்டு இருக்கிறது பார்த்ததுமே, என்னாச்சுடா எதுக்காகடா அடிக்கிறேன்னு கேட்கும்போது, டே இவளை பற்றி உனக்கு தெரியாதரா, இவள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டா தெரியுமா, இவளை சும்மாவே விடக்கூடாதரா அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்க, வேற என்னடா பண்ண சொல்கிறது, இவள் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினச்சதே இல்லை, இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும்போது தான் எல்லாத்தையுமே என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, இதை தானே படித்து சொன்ன பெரியத்தான், ஒரு வாட்டி கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே, இப்படி பண்ணிட்டே பெரியத்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் சொல்கிறாங்க, நானும் எவ்வளோ வாட்டி பொறுத்து பார்த்தேன், ஆனால் நீ எதுவுமே சரிப்பட்டு வர மாதிரி தெரில, இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரி வராது, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு கத்திகிட்ருக்காரு. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரச்சனைகள் எவ்வளோ தான் வந்தாலும் பொறுமையாக எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே சரவணன் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே அவள் எனக்கு தேவையில்லை, நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிவு கொண்டு வரும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.